அக்ரிகல்ச்சர் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டா அக்ரி நேனோடெக் அப்படிங்கிற ப்ராடக்ட். அக்ரி நானோடெக் என்ன அப்படின்னா, நானோ டெக்னாலஜி முறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயற்கை கூட்டு பொருள்களின் கலவை தான் நேனோ டெக்னாலஜி முறையில கலவை அந்த பொருள்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அந்த நேனோ டெக்னாலஜி முறையில கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நேனோடெக் அப்படிங்கிற ப்ராடக்ட் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு துறையில மிக நுட்பமான விஷயங்களை எடுத்து அதை வந்து அந்த துறையில பல ஆராய்ச்சிகள் செய்து அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா வெற்றி காண்பதுதான் நேனோடெக் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அந்த துறையில நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி நேனோ டெக்னாலஜி முறையில கண்டுபிடிக்கப்பட்டு விவசாய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டு பொருள்களின் கலவை தான் நேனோடெக்குங்க. சரிங்களா? இதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இது என்ன தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு மாசுபாடற்ற தன்மை கொண்டது. 2வது மிதமான மற்றும் வறட்சி பிரதேசங்களிலும் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அதன் தன்மை வடிவமைக்கப்பட்டிருக்கு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விட்டமின்ஸ்களையும், மினரல்ஸையும் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட தன்மைய என்ஹான்ஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. அதிகப்படுத்தி குடுத்திருக்க குடுத்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த நேனோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. அடுத்து இது வந்து எந்த வகையில இதோடைய தன்மை இன்னும் அதிகப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செடிகளுக்கு அதாவது பயிர்களுக்கு பச்சையத்தன்மை அதிகப்படுத்தும் வகையிலும் இதனுடைய தன்மை அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூக்கள் மற்றும் காய்கள் அதனுடைய மகசூல அதிகப்படுத்தும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. அடுத்து இலைகளுக்கு கெட்டித்தன்மை கொடுக்கிறதாகவும், அடுத்து உறுதித்தன்மையாகவும், தண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வெயிட்டா இருக்கிற மாரியும், உறுதியா இருக்கிற மாரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க. இதனுடைய அ சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மண்ணுல இதனுடைய தன்மை எப்படி சார் இருக்குது அப்படின்னா, மண்ணினுடைய இயற்கை தன்மைய அதிகப்படுத்துவதாக அமைக்கப்பட்டிருக்கு. 2வது மண்ணுல இருக்கிற சத்துக்கள உற்பத்தி பண்ணியிருந்தாலும் கூட, அத வேர்கள் மற்றும் தண்டுகளுக்கு ஈஸியா அப்சர்வேஷன் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை அதிகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்து மண்ணில் உள்ள நான் அயானிக் என்று சொல்லக்கூடிய வேண்டாத நியூட்ரிஷன்கள அகற்றி, வேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நியூட்ரிஷன்கள உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மையாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து மினரல்கள்னு சொல்லக்கூடிய அந்த தாது உப்புக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவு வேர்கள் உறிஞ்சி எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதுல என்ஹான்ஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. இதுல முக்கியமாக நம்ம வந்து இந்த நேனோடெக்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, மண்ணுல இருக்கிற காரம் மற்றும் அமிலத்தன்மைய வந்து பிஹெச் பேலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அதுங்க. அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த நேனோ டெக்னாலஜில அபரிமிதமா குடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த தன்மை கொண்ட இந்த நேனோ டெக்னாலஜி ப்ராடக்ட்ட விவசாய மக்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன பயன்கள் இதுல அடைய முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கலாம். 1 பயிரினுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். 2வது ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளிச்சேர்க்கைன்னு சொல்றோம் இல்லையா? போட்டோசிந்தசிஸ் சொல்றோம் இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே நடக்கும். 3வது பச்சையத்தன்மை அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. பச்சையத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மஞ்சள் அடிச்சிட்டு இருக்கும். அந்த மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருக்கிற சமயத்துல இந்த மாரி நம்ம நேனோ டெக்னாலஜி முறையில இருக்கிற இந்த ப்ராடக்ட்ட நம்ம ஸ்ப்ரே மூலியமாவோ அல்லது வேர் மூலியமாவோ குடுக்கப்பட்டோம்னா, பச்சைத்தன்மை வேகமா அதிகபட்ச கரு கரு கருன்னு வரும். சரிங்களா? அந்த மாரி குடுத்திருக்காங்க. 3வது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுல அதனுடைய உயிர்த்தன்மை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, பயாலஜிக்கலியா விஷயத்துல பார்த்தோம்னா, உயிர்த்தன்மையோட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்து பயிர்களுக்கு வரக்கூடிய குறைபாடுகள், அதாவது நியூட்ரிஷன் இன்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நியூட்ரிஷன்கள் வந்து சரியா இல்லைங்க. அதுக்கு வந்து என்ன குடுக்கலாம்? அப்படின்ற பட்சத்துல எங்க கம்பெனில குடுக்கக்கூடிய நேனோ டெக்னாலஜி முறையில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நுண்ணிய உயிர்கள் நுண்ணுயிர் பொருள்கள் அப்படின்னு வகையில நம்ம கம்பெனியில குடுத்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 8 வகையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அடங்கின ஒரு கூட்டு பொருள் தான் இந்த நேனோ டெக்னாலஜி முறையில தயாரிக்கப்பட்ட இந்த கூட்டு பொருள் கலவைங்க. இது வந்து பயிர்களுக்கு 2 முதல் 3 மடங்கு அதிகமான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள அதிகமா உறிஞ்சி எடுத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த நேனோடெக்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம பூமியில அதிகமாக கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு சத்துக்கள் தான் மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடியது. பட் இன்றைய காலகட்டங்களில் இயற்கையோடு இயற்கையா நம்ம இருக்கும்போது மட்டும் தான் இருக்கும்.
இன்றைய காலத்துல அது இருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆனா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற விவசாய நடைமுறைகள் இருக்கு. அதனால பற்றாக்குறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. இந்த நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய இந்த சத்துமானம் எல்லாம். இது வந்து நம்ம பயிர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் தேவை அப்படிங்கிறது பயிர் பண்ணும்போது விவசாய மக்களுக்கு தெரியும். எந்தெந்த காலத்துல குடுக்கணும் அப்படின்றது. ஆனா பேசிக்கலாவே நம்ம வந்து பூமியில கண்டிப்பா இருக்க வேண்டிய இந்த நேனோ டெக்னாலஜி முறையில குடுத்திருக்கிற நம்ம இந்த கலவை, எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு புழுதி நிலம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம புரோடெக் அண்ட் நேனோடெக் 2யுமே கலந்து அந்த புழுதியில நம்ம தூவி விட்டு, நம்ம அடுத்த பயிருக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம். அல்லது பயிர் செய்துட்டு இருக்கோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்க, எங்களுக்கு அந்த சத்துமான குறைவா எங்களுக்கு தெரியுது. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சத்து குறைபாடு எந்த மாரி சத்து குறைபாடு சிம்ப்டம்ஸ் தெரியுதோ, அத பேஸ் பண்ணி நாங்க இலைவழி உணவாகவும் நம்ம இத குடுத்துக்க முடியும். இலைவழி உணவா குடுக்குறோம்னா, ஸ்ப்ரே அப்படின்ற முறையில நம்ம குடுத்துக்கலாம். அக்ரி 82 சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வேகமாக அப்சர்வேஷன் நடந்து குறைபாடுகள சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான விஷயத்த உள்ள ஆட் பண்ணி தான் இந்த நேனோ டெக்னாலஜி குடுத்திருக்காங்க. இந்த நேனோ டெக் அப்படின்றது பயிர்களுக்கு விளைவெளி உணவாக ஊட்டச்சத்த வேகமா அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு தன்மை கொண்டதாகத்தான் இது அமையுது. அதுக்காகத்தான் நேனோ டெக்னாலஜி முறையில இத கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா சத்துக்களுமே பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து எடுக்கப்படுது. ஆனால் இந்த செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி எல்லா சத்துமே பூமியிலிருந்து எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுங்க. அதனால இலைவழி உணவாக ஸ்ப்ரே பண்றது மூலியமாக நம்ம பயிர்களுக்கு இத வந்து வேகமா குடுத்துற முடியும். அதுக்காகத்தான் இத வந்து ஸ்ப்ரே மூலியமா குடுங்க அப்படின்னு நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அ விவசாய மக்களுக்கு பயிர் பண்ணும் பொழுது ஏற்படுகிற குறைபாடுகள சரி பண்றதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம குடுக்கப்பட்டிருக்கு. இத நம்ம புரமோட் நெறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ரிசல்ட்டும் அபரிமிதமா வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, திரும்ப நான் முக்கியமான விஷயத்த டச் பண்ணி சொல்றேன். மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய என்பிகே அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சல்பர் இதுதான் வந்து அதிகப்படியான சத்துன்னு சொல்லக்கூடியது. இது அப்சர்வேஷன் நடக்கணும் அப்படின்னா, இது எடுத்துக்கணும் அப்படின்னா, மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய இந்த 8 வகையான சத்துக்கள் கம்பல்சரி நம்ம பூமியில இருக்கணுங்க. என்ன சார் 8 வகையான சத்துக்கள் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சொல்லக்கூடிய சத்துக்கள் தான். அதாவது குளோரின், போரான், அயர்ன், மேங்கனீஸ், ஜிங்க், காப்பர், மாலிப்டினம் அண்ட் நிக்கல். இந்த 8 வகையான சத்துக்கள் கட்டாயமா பூமியில தேவைங்க. ஆனா பூமியில இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காதுங்க. குறைபாடுகளா தான் இருக்கும். அந்த குறைபாடுகள சரி பண்றதுக்கு உண்டான அ சத்துக்கள் தான் நம்ம நானோ டெக்னாலஜி முறையில குடுக்கப்பட்ட இந்த பொருளின் கலவைங்க. இது வந்து பூமியில நாங்க தூவிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இலைவழி உணவா குடுக்கக்கூடிய வகையில, மிக நுட்பமான முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நம்ம இயற்கை கூட்டு பொருள் கலவை தான் இந்த நானோ டெக்ங்க. இது வந்து செமி பயோ ஆர்கானிக் முறையில குடுத்துருக்காங்க. நம்ம வெஸ்டிஜ் கம்பெனிக்காரங்க. ரொம்ப எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து மக்களுக்கு பயிர் பண்ணும்பொழுது எந்தெந்த பருவத்துக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. அந்த பருவத்துக்கு அத குடுத்துக்க முடியும். நம்ம ஃபீல்டுல போறப்போ தெரிஞ்சு குடுத்துக்கலாம். எந்தெந்த பருவத்தில இருக்கு சார், நீங்க வேணும்னா இத எடுத்துக்கலாம். குறைபாடு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அந்த மாரி குடுக்க முடியும். இது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நாங்க வந்து புழுதி நிலங்கள்ல ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஐ மீன்ஸ் தூவி விட்டு நம்ம அத பயன்படுத்திக்கலாம். இல்ல பயிர் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சத்து குறைபாடு இருக்குதுங்கிற பட்சத்தில என்ன சார் பண்றதுன்னா, ஸ்ப்ரே மூலியமா நான் குடுத்தோம்னா வேகமா அப்சர்வேஷன் நடந்து அந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும். சரிங்களா? அதுபோல. இது வந்து இந்த நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது இந்த 8, 6, 14 சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றியமையாத ரொம்ப ரொம்ப ரொம்பவும் கட்டாய தேவைங்க. இந்த நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய இந்த 8 வகையான சத்துக்கள் பூமியில கட்டாயமா இருக்குது. பட் அது பயிர்கள் எடுக்கிற அளவுக்கு அது இருக்காது. ரொம்ப கீழ இருக்கும். அது வந்து பயிருக்கு எடுக்க முடியாம போறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, குறைபாடுகள் ஏற்படுது. அந்த குறைபாடுகள் சரி பண்றதுக்காக தான் நேனோ டெக்னாலஜி முறையில வடிவமைக்கப்பட்ட நம்ம பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஆனா வெளி மார்க்கெட்ல இருக்குதா சார்ன்னு கேட்டா, தனித்தனியா இருக்கும். அத வாங்குறத காட்டிலும் இது வந்து ஒரே ட்ரிப்பு, ஒரே முறையில, ஒரே பேக்கேஜ்ல வருது. அனைத்து சத்துக்களும் உள்ளடங்குன ஒரு பேக்கேஜ் தான் நேனோ டெக்னாலஜி முறையில குடுத்திருக்கிற அந்த பொருள்களின் கலவை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூமியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது. ஆனா அது எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரிஷன் நல்லாவே இருந்தா தான், அது மேக்ரோ நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நடக்கும். அந்த அப்சர்வேஷன் நடந்தா தான் பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வளர்ச்சியும் நிர்ணயிக்கப்படுது. அதன் உருவம் நல்லா செழிப்பா தெரியப்படும். இலைகள் நல்லா பார்த்தீங்கன்னா, அகலமா வரும். கெட்டித்தன்மையோட இருக்கும். சூரிய ஒளிச்சேர்க்கை நல்லாவே நடக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா,
அந்த ஒவ்வொரு அந்த ஒரு பயிர் நட்டு அந்த உருவம் அந்த அந்த உருவம் வெளிப்பட்டு வரும். சரிங்களா? இல்லைன்னாக்கா அது உருவம் சிறுத்து போயிரும். இலைகள் குறுகிரும், கருகிரும். இல்லன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அடிக்கும். இந்த மாரி எல்லாம் வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் அறிகுறிகள் தான் நியூட்ரிஷன் பற்றாக்குறையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அத சரி பண்றதுக்காகத்தான் நம்ம கம்பெனி என்ன குடுத்துருக்காங்கனாக்கா, நேனோ டெக்னாலஜி முறையில இயற்கை கூட்டு பொருள்களின் கலவை அப்படின்றது பேரு தான் நேனோடெக் அப்படின்றது. ஸோ இது வந்து எங்களுக்கு குடுத்திருக்கிறது மூலியமா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அபரிமிதமான ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்ல முடியும். இது நம்ம விவசாய மக்களுக்கு ரொம்ப, ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அல்லது உரங்களோட அதாவது இயற்கை உரங்களோட எஃப்ஐஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலந்து நம்ம நிலங்களுக்கு தூவிக்கலாம். அந்த மாரி குடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து 1 கிலோ அப்படின்றது நார்மலா வந்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ அப்படிங்கிறது நம்ம புழுதி நிலங்கள்ல ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். தூவிக்க முடியும். புரோடெக்கோட கலந்து நீங்க வீசுனோம்னாக்கா, அந்த உள்ள அந்த தேவையில்லாத நுண்ணுயிர்கள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவையில்லாத அயனிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எரேஸ் ஆயிரும். எரேஸ் ஆயிட்டு பூமி வந்து நியூட்ரலைஸ் ஆகும். நியூட்ரலைஸ் ஆனா மட்டும் தான் வேர்கள் வேகமா வளர்ந்து வரும். நியூட்ரலைஸ் ஆகுறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்போ வேர்கள் வந்து வேகமா அ புரொடக்ஷன் ஆகி உற்பத்தியாகி உற்பத்தியாகி வேகமா வெகு தூரத்துக்கு நகர்ந்து வருதோ, அப்பவே தெரிஞ்சுக்கலாம் பூமி வந்து நியூட்ரலைஸ்ல இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, பிஹெச் பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. வேர்களே வரமாட்டேங்குது வெளிய அப்படின்னா, பிஹெச் பேலன்ஸ் ஆகலிங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்ப பிஹெச் பேலன்ஸ் ஆகணும்னப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஹியூமிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேனோடெக், அப்புறம் ப்ரோடெக் இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே, ஆட்டோமேட்டிக்கா பூமியில பிஹெச் பேலன்ஸ் நார்மலைஸ் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? செ 6.5ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு தான் நியூட்ரலைஸ்ன்னு சொல்லக்கூடிய பிஹெச் பேலன்ஸ் ஆகக்கூடிய அந்த அளவுகள். அது நம்ம அடுத்த ஒரு இதுல நான் சொல்றேன். அதுபோல. ஸோ இந்த நேனோ டெக்னாலஜி முறையில கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கை கூட்டு பொருள்களின் கலவை தான் நம்ம கம்பெனில குடுத்திருக்கிற நேனோ டெக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பயிர்களுக்கும், மண்ணுகளுக்கும் ரொம்ப, 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 ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்ம விவசாய மக்களுக்கு செலவுகள குறைக்கிற ப்ராடக்ட். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல விவசாய மக்கள் அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டாக்கா, உர மேலாண்மை தான். அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய எடை அதிகமா எங்க போகுதுனாக்கா, உரத்துக்கு தான் அதிகமா பண்றாங்க. ஸோ உரத்தினுடைய செலவ குறைக்கிறதுக்காகவும், பூமி தன்மையில இயற்கை தன்மையோட, உயிர் தன்மையோட இருப்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நேனோ டெக்னாலஜி முறையில கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் நம்ம நேனோ டெக்ன்னு சொல்லக்கூடிய கலவைங்க. இது வந்து நம்ம எல்லா விவசாயிகளும் நம்ம ரெக்கமெண்டேஷன் குடுக்குறது மூலியமாக யூஸ் பண்ணி நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய டேட்டா கூட நான் குடுக்குறேன். நான் அடுத்தடுத்த சந்திப்புல இத நான் குடுக்குறேன். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு நம்ம மக்களுக்கு. ஸோ இந்த நேனோ டெக்னாலஜி முறையில இருக்க கலவை இந்த ப்ராடக்ட்ட நம்ம எடுத்து மார்க்கெட்டிங்ல கொண்டு போய் விவசாய மக்களுக்கு சேர்த்தி, நம்ம பூமிய இயற்கையோடவும், உயிர் சத்துக்கள் இருக்கிற மாரியும், ரீபுரொடக்ஷன் ஆகுற மாரியும் வச்சுக்கிறது நம்மளுடைய கடமைங்க. வருங்காலத்துல இந்த மாரி நேனோ டெக்னாலஜி முறையில இன்னும் நெறைய ப்ராடக்ட் கம்பெனிகள குடுத்துருக்காங்க. ஸோ அது அடுத்தடுத்த ஒரு சந்திப்புல நான் பேச இருக்கேன். ஸோ இந்த நேனோ டெக்னாலஜி முறையில பயன்படுத்தப்படுகிற இந்த உயிர் கூட்டு பொருள்களின் கலவை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்றைய மார்க்கெட்ல எல்லா விவசாய மக்களுக்கு அறிமுகப்படுத்தி, அவங்களுடைய செலவ குறைக்கிறதும், பட் அடுத்து வந்து நம்ம பூமியில இருக்கிற அந்த நல்ல உயிர் சத்துக்கள அதிகப்படுத்துறதுக்காக முறையிலயும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம விவசாய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப செலவுகள குறைக்கிறது மட்டும் இல்லைங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூமியில உயிர் சத்துக்கள அதிகப்படுத்துறதுக்கு இந்த நேனோ டெக்னாலஜி முறையில இருக்கிற இந்த ப்ராடக்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குதுங்க. நம்ம குடுத்திருக்கிற 2, 3 கஸ்டமர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே கூப்ட்டே சொல்லியிருக்காங்க. "சார் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாவும் குடுக்கலாங்கன்னு" சொல்லியிருக்கிறேன். "இல்ல சார் அதிகமாலாம் தேவையில்ல. அவசியம் என்னமோ அது மட்டும் குடுங்கன்னு" சொல்லியிருக்கிறேன். அது போலங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து வர காலகாலங்கள் நம்ம நெறைய நம்ம இத பத்தி பேசலாம். வாய்ப்புக்கு நன்றிங்க. வணக்கம்.